ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ 2020 எடுத்த ஒரு வீடியோ தான். 2020 தான் நாங்கள் வீடு கட்டி புதுசாக குடி வந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக எங்கள் வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் லாக்டவுன் டைமில் வீடு கட்டினனால ஹவுஸ் வார்மிங்க்கு எங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னால் வர முடியல. அதனால் அவங்களுக்கு அனுப்புறதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனப்போ எடுத்த வீடியோ. இப்போ எங்கள் வீடு ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி நிறைய மாடுலர் கிச்சன் ஒர்க், கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு. அந்த ஹோம் டூர் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே வந்தோடனே இது கார் பார்க்கிங். இங்கே சிலிண்டர் வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் வெளியவே. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இதான் வீட்டோடைய என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே ஒரு கடப்பா கல் மாதிரி வச்சுருக்கோம். கீழே ஷூ ரேக்லாம் வைக்கிற மாதிரி. அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா எங்களுடைய குட்டி கார்டன் இருக்குது. நாங்கள் அப்போ சின்ன சின்ன செடிகள் தான் வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் பெரிய மரமாயிருச்சு. ஆல்ரெடி எங்களுடைய கார்டன் டூர் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே ஒரு துவைக்கிற இடமும் ஒரு பாத்ரூமும் அங்கே இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வீட்டோடைய என்ட்ரன்ஸ் டோரு. உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் ஒரு பெரிய ஹால் இருக்கும். இதுதான் அந்த ஹாலு. அங்கேயே மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த எல்லோ கலர் வால் தான் டிவி மாட்டுறதுக்கான இடம். அங்கே தான் டிவி யூனிட் பண்ணணும். சைடில் ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி சின்னதாக போட்டிருக்கோம். அப்புறமா இங்கே ஸ்டெப்ஸு கீழே யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ஒரு தனி ஸ்பேஸ் விட்டுருக்கோம், யூபிஎஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்காக. அப்புறம் இது ஸ்டடி டேபிள். இங்கே தான் எங்களுடைய ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ அப்படியே என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு சின்ன டைனிங் ஹால் இருக்கும். அப்போ நாங்கள் டைனிங் டேபிள் இன்னும் போடல. ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கனால டைனிங் டேபிளில் அப்போ போடலை. அப்புறம் இங்கேருந்து பார்த்தா கிச்சன் தெரியும். இந்த ஹோல் எதுக்குன்னா ஃபுட்டு சமைச்சதுக்கப்புறமா டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வைக்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் மாதிரி. அப்புறம் இது பூஜா ரூம். ஒரு குட்டி பூஜா ரூம் தான். இங்கே ஒரு ஸ்லாப்பில் சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டு கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பூஜா ரூம். நெக்ஸ்ட்டு இதுதான் குட்டி கிச்சன். அப்போ நாங்கள் மாடுலர் கிச்சன் அந்த கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணலை. இப்போது அதெல்லாமே பண்ணியிருக்கு. இப்போது இருக்கிற ஹோம் டூர் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சன்லேயே கிரைண்டர் வைக்கிறக்கும் ஃப்ரிட்ஜ் வைக்கிறக்கும் தனியாக குட்டி ஸ்லாப் மாதிரி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது ஒரு சின்ன பெட்ரூம். கெஸ்ட் எல்லாம் வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்க ஒரு சின்ன பெட்ரூம். அங்கே கிச்சனில் இன்னும் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணாதனால அப்போ நாங்கள் அந்த வெசல்ஸ், அந்த பாத்திரம் இதெல்லாம் இந்த ரூமில் ஸ்லாப்பில் தான் வச்சுருந்தோம். ஆக்சுவலி அப்போ ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இது இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ வாங்க மேலே போகலாம். மேலே போகிற வழியில் இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இங்கே ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி இருக்கும். இங்கே ஷோகேஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஸ்லாப் வச்சுருக்கோம். அதுக்காக உள்ள லைட்டும் அங்கே மேலே இருக்குது. இப்போ மேலே போகலாம். ஸோ ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோம்னா அங்கே சென்டரில் ஒரு பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோக்கு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் சாய்பாபா அண்ட் புத்தர் ஃபோட்டோ டைல்ஸில் வச்சுருப்போம். ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன ஹால் இருக்குது. இங்கே சோஃபா, டிவிலாம் வச்சுருக்கோம். அங்கே முன்னாடி தெரிகிற அந்த டோர் பால்கனிக்கு போகிறதுக்கான டோரு. ஸோ அந்த ஹால்லேருந்து ரைட் சைட் பார்த்தோம்னா ரைட் சைடில் 2 பெட்ரூம் இருக்குது. டோட்டலாக 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த 2 பெட்ரூம்க்கும் சென்டராக இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னுடைய பெட்ரூம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போயிருந்தோங்கிறனால அங்கே இந்த ஃபர்னிச்சர்ஸு திங்ஸ் எதுவுமே போடலை. ஸோ அப்போ இந்த பெட்ரூமில் மட்டும்தான் நாங்கள் அந்த கபோர்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம், அந்த வார்ட்ரோப்பு. பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம்லேயும் கீழே இருக்க பெட்ரூம்லாம் வார்ட்ரோப் இன்னும் பண்ணலை. மேலே இருக்கிற 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பெட்ரூமுக்கு போனோம்னா இது ஒரு சின்ன பெட்ரூம். நான் சொன்ன மாதிரி இங்கே எந்த ஃபர்னிச்சர்ஸும் போடல. அதே மாதிரி கபோர்ட் ஒர்க்கும் இன்னும் பண்ணல. இங்கேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது.
இப்போ வாங்க பால்கனிக்கு போகலாம். இந்த பால்கனிக்கு போகிற வழி ஹாலில் இருந்து டோர் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்துட்டு எங்கள் பால்கனி. இங்கே வந்துட்டு ஒரு ஊஞ்சல் மாட்டியிருக்கோம். இந்த ஊஞ்சல் வந்துட்டு எங்கள் அப்பாவே வந்து செஞ்சது. இந்த ஊஞ்சல் வந்துட்டு டீ கூட்டில் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. இந்த ஊஞ்சல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே எங்கள் அம்மாவோடைய டெய்லர் மிஷின் போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு வாஷிங் மிஷினும் வந்துட்டு இங்கே பால்கனியில் வச்சுருந்தோம். இப்போ அப்படியே இந்த வழியாக போனோம்னா மேலே வந்துட்டு மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது நானும் என்னுடைய தம்பியும் தான். இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்துட்டு 8 இயர்ஸ், அப்புறம் என் தம்பிக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் ஃபைனலாக இதுதான் வந்துட்டு எங்கள் மொட்டை மாடி. ஸோ இது வந்து ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு கார்னரில் சின்டெக்ஸ் டேங்க் வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய ஹோம் டூர். ஸோ அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய வீடு. இது நாங்கள் 2020 வீடு கட்டி முடிஞ்சக்கப்புறமா எடுத்த வீடியோ. இப்போ எங்கள் வீடு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுடைய ஹோம் டூர் எடுத்து போடுறேன். எங்களோட வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.